சமூகம் அதாவது டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கவிதை நேரத்தோடு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 இணைந்திருக்கின்றோம். பகுதி 1 இரா விஜயகோரியர்கள், பின்பு வரிக்கவிகளுடன் நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம், பாருங்களப்பா. வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக கவிதை நேரத்தோடு இணைந்திருப்பதன் மகிழ்ச்சி. அவரவர் விருப்பத்தலை போடு இன்று நாம் இணைந்திருக்கிறோம். எனவே அவரவர் எண்ண கருக்களில் தொட்டிருக்கிற அந்த கவிதை வரிகளையும் அவற்றுக்குள் இருக்கிற காத்திரமான பதிவுகளையும் பார்ப்பதற்கு ஆவலாக நாமும் இன்றைய கவிதை நேரத்தோடு சிறப்பாக இணைந்து கொள்வோம். எனவே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்திருப்பவர்கள் ஒருவேளை செவிமடுத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து உங்களுக்கும் ஏதாவது கவிதைகள் பதிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் உங்களையும் மெல்ல அழைத்தபடி பகுதி 2 இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்போடு அழைத்தபடி நாமும் கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்கிறோம். நன்றி. வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். அமைதியில் ஓர் விடியல். காலை கதிரோனின் கண்விழிப்பு, கனவுகளின் ரீங்கார நினைவு. அமைதியின் விடியலில் இன்று ஆனந்தமாய் பிறக்கும் ஓர் நாள். காலை கதிரோனின் கண்விழிப்பு, கனவுகளின் ரீங்கார நினைவு. அமைதியின் விடியலில் இன்று ஆனந்தமாய் பிறக்கும் ஓர் நாள். மெல்ல விதித்தெழும் கதிரின் வீச்சு, சொல்ல வார்த்தை இல்லா பேரழகு. மெல்ல விதித்தெழும் கதிரின் வீச்சு, சொல்ல வார்த்தை இல்லா பேரழகு. அள்ள அள்ள குறையாத விதிப்பு, ஆகாயமெங்கும் முகில்களின் வனப்பு. அள்ள அள்ள குறையாத விதிப்பு, ஆகாயமெங்கும் முகில்களின் வனப்பு. பறவைகளின் பன்னிசை தொடங்கும், பாரெங்கும் ஒலிகளின் பரபரப்பு விதியும். பறவைகளின் பன்னிசை தொடங்கும், பாரெங்கும் ஒலிகளின் பரபரப்பு விதியும். புதிய பாதைகளின் விழி திறப்பு, பூக்களின் மென்பட்டு இதழ் விரிப்பு. புதிய பாதைகளின் திறப்பு, பூக்களின் மென்பட்டு இதழ் விரிப்பு. அமைதியின் ஓடத்தில் ஆழ்ந்த பிறப்பு. அமைதியின் ஓடத்தில் ஆழ்ந்த பிறப்பு, வாழ்க்கையின் முகிழ்ப்பில் ஓர் நாள். மௌனமாய் விரியும் புது புன்னகை, மகிழ்ச்சியில் துளித்திடும் அமைதியின் வெடியல். அமைதியின் ஓடத்தில் ஆழ்ந்த பிறப்பு, வாழ்க்கையின் முகிழ்ப்பில் ஓர் நாள். மௌனமாய் விதியும் புது புன்னகை, மகிழ்ச்சியில் துளித்திடும் அமைதியின் வெடியல். மகிழ்ச்சியில் துளித்திடும் அமைதியின் வெடியல். நன்றி. அமைதியின் விடியல், அமைதியில் ஒரு விடியலை கண்ட நகுலா சிவநாதன் அவர்கள் அழகுற நம்மோடு தன்னுடைய 1853வது பக்கத்தை நம்மோடு பதித்திருக்கிறார். ஆனால் பரபரப்போடு விடுகின்ற விடியலை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அமைதியின் விடியலை காண்கின்ற போது அந்த அழகை, பேரழகை ரசிப்பதற்கு ஆவலாக உள்ளோம். காலை கதிரோனின் கண் விழிப்பு. கதிரவன் கண் விழிக்கிறான். கனவுகளின் தீங்கார நினைவுகளோடு அந்த கண் விழிப்பு நிகழ்கிறது. அமைதியான ஒரு விடியல் ஆனந்தமாக பிறக்கின்றது ஒரு நாள். நிச்சயமாகவே மிக அழகாக, அமைதியாக, அதுவும் இப்போது புலரும் பொழுதுகள் அதிகாலையில் ஆதவனின் தழுவலோடு வரும்போது அது இன்னமும் சிறப்பாக இருக்கிறது. மெல்ல விரித்தலும் கதிரின் வீச்சு, சொல்வார்த்தை இல்லாத பேரழகு. நிச்சயமாகவே அந்த அந்த கதிரை அணைத்து வரும்போது அந்த மெல்லிய குளிரை தழுவிய அந்த வெப்பம், அந்த அழகான பக்கங்கள், அள்ள அள்ள குறையாத விரிப்பு, ஆகாயமெங்கும் முகில்களின் வரப்பு. முகில்களின் பெருவனப்போடு விரிகின்ற அந்த விடியல். பறவைகள் பண்ணி சேர்க்க தொடங்குகின்றன. பாருங்கும் ஒலிகளின் பல்வேறுபட்ட ஒலிகளோடு பறவையின் இசை என்பது அதிகாலை விடியலை அழகாக்குகின்றது. புதிய பாதைகளின் விழிதிறப்பு, பூக்களின் மென்பட்டு இதழ் விரிப்பு. ஒவ்வொருவர் வாழ்விலும் பல்வேறுபட்ட பக்கங்கள் புதிய பாதைகளை விரித்து வைக்கின்றன. அது போல ஒவ்வொருவர் எண்ணங்களும் கூட பல்வேறுபட்ட பக்கமாக விரிந்து எழுகின்றன. இங்கு பூக்கள் கூட தங்களுடைய மென்பட்டு இதழ்களை விரித்து எழுகின்றன. அமைதியான ஓடத்தில் ஆழ்ந்த பிறப்பு. எனவே வாழ்க்கை ஓடம் என்பது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு மீண்டுமான ஒரு பிறப்பு. வாழ்க்கையின் முகிழ்ப்பில் ஒரு நாள். மீண்டுமான இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் மீண்டும் ஒரு நாள் முகிழ்கின்றது. மௌனமாய் விரிகிறது புது பின்னகை. மகிழ்ச்சியில் துளிர்த்திடும் அமைதியின் விடியல்.
நிச்சயமாக எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகின்ற இந்த பொழுதுகளோடு அந்த பொழுதுகளை அமைதியின் விடியலாக நாமும் ஒவ்வொருவரும் எதிர்நோக்க காத்திருக்கிறோம். இது அமைதியான விடியலாக அது புலரும் போது அத்தனை அழகாக இருக்கிறது. அதனை சிறப்புற நம்மோடு படைத்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள். வணக்கம். தேனிசை வேந்தன் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜனியண்டன். தேனிசை வேந்தன் தமிழுக்காய் முழங்கிய தேனிசை குரல், தமிழின விடியலுக்காய் கூவிய குரல். தமிழுக்காய் முழங்கிய தேனிசை குரல், தமிழின விடியலுக்காய் கூவிய குரல். மண் வாசனையோடு புரட்சி கானங்களை இசைத்து ஈழக்கனவை உலகறியச் செய்த குரல். மண் வாசனையோடு புரட்சி கானங்களை இசைத்து ஈழக்கனவை உலகறியச் செய்த குரல். ஈழ விடியலுக்கு இசையினை சேர்த்த குரல், விண்ணுலகம் சென்றதுவே காற்றோடு காற்றாக. ஈழ விடியலுக்கு இசையினை சேர்த்த குரல், விண்ணுலகம் சென்றதுவே காற்றோடு காற்றாக. புரட்சி கீதங்களில் அகதீனத்தின் வலியைக் கண்டோம், மண்ணின் வீரச் செறிவைக் கண்டோம். புரட்சி கீதங்களில் அகதீனத்தின் வலியைக் கண்டோம், மண்ணின் வீரச் செறிவைக் கண்டோம். மரண பயத்தையே மறக்கவும் கொண்டோம், எதை சொல்ல எதை விட அத்தனையும் முத்துக்களே. மரண பயத்தையே மறக்கவும் கொண்டோம், எதை சொல்ல எதை விட அத்தனையும் முத்துக்களே. தேனிசையின் சகாப்தம் ஒன்று மௌனித்தது, விடியல் தீயை மூட்டிய இசை கலந்தது விண்ணோடு. தேனிசையின் சகாப்தம் ஒன்று மௌனித்தது, விடியல் தீயை மூட்டிய இசை கலந்தது விண்ணோடு. தலைமுறைக்கு தமிழ் பெற்றை ஊட்டிய தேனிசை வேந்தன் நிரந்தர அமைதி கொண்டாலும். தலைமுறைக்கு தமிழ் பெற்றை ஊட்டிய தேனிசை வேந்தன் நிரந்தர அமைதி கொண்டாலும். ஈழக்காற்றில் என்றும் இசையாய் கலந்து தமிழினம் உள்ளவரை தேனிசையும் ஒலிக்குமே. ஈழக்காற்றில் என்றும் இசையாய் கலந்து தமிழினம் உள்ளவரை தேனிசையும் ஒலிக்குமே. தமிழினம் உள்ளவரை தேன் இசையும் ஒலிக்குமே. நன்றி, வணக்கம். இசையோடு ஒலித்த அந்த இன்னிசை குரல் தேனிசை தென்றல் அவர்களுடைய குரல் என்று மௌனித்திருக்கும் இந்த வேளையில் நிச்சயமாகவே அந்த குரல் காற்றோடு கலந்த ஒவ்வொருவர் செவிகளிலும் உணர்வின் பிளம்பாக வாழ்க்கை முழுவதும் இணைந்திருக்கும் என்பதை சொல்லியபடி அந்த வரிகளோடு நாமும் அனைவரும் இணைந்தபடி அந்த வரிகளை நம்மோடு இணைத்திருக்கிறார் ரஜினி அன்றன் அவர்கள். மிகச் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தமிழுக்காக முழங்கிய தேனிசை குரல், தமிழின விடியலுக்காக கூவிய நிச்சயமாகவே ஒவ்வொரு வரிகளும் அந்த குரலின் இசைவும் அந்த உணர்வை கொப்பளிப்பதாகவே அமைந்திருந்தது. மண் வாசனையோடு புரட்சி கானங்களை இசைத்து ஈழக்கனவை உலகறியச் செய்த குரல். ஈழ விடியலுக்கு இசையினை சேர்த்த குரல், விண்ணுலகம் சென்றதுவே காற்றோடு காட்டாம். நிச்சயமாக எங்களுடைய மனித வாழ்வு என்பது என்றோ ஒரு நாள் முடிவை காண வேண்டியது. அந்த 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 முடிவில் அந்த தேனிசை தென்றல் அவர்களுடைய குரலும் கூட முடிவை கண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த குரல் நம்மோடு வாழ்வுள்ளவரை கலந்திருக்கும். உம்முடைய புரட்சி கீதங்களில் அகதி இனத்தின் வலியை கண்டோம். எனவே அகதி இனத்தினுடைய வலியின் செறிவை அந்த குரல் அந்த வரிகளின் ஊடாக உணர்த்தியது. மண்ணின் வீரச் செறிவை கண்டோம், மரண பயத்தை மறக்கவும் கொண்டோம். எனவே எங்களுடைய மரண பயம் யாவும் உங்களுடைய குரலின் மூலமாக, உங்களுடைய வரிகளின் மூலமாக மறந்து போக பண்ணி, எதை சொல்ல எதை விட அத்தனையும் முத்துக்களாயிருந்தன. எனவே அத்தனை உங்களுடைய வார்த்தை வரிகள் அத்தனையும் முத்துக்களாயிருந்தன. தேனிசையின் சகாப்தம் ஒன்று மௌனித்தது, விடியல் தீயை மூட்டிய இசை கலந்தது விண்ணோடு. எனவே இதுவரை சகாப்தங்களாக மக்களோடு மனதில் பேசிக் கொண்டிருந்த அந்த குரல் இன்று மௌனித்து கொண்டது. தலைமுறைக்கு தமிழ் பற்றிய ஊட்டிய தேனிசை வேந்தன் நிரந்தர அமைதி கொண்டாலும் ஈழக்காற்றில் என்றும் இசையாய் கலந்து தமிழினம் உள்ளவரை தேனிசையும் ஒலிக்குமே. எனவே வாழ்வுள்ளவரை, மனித தமிழ் உள்ளவரை நிச்சயமாக உங்களுடைய குரல் என்பது வரிகளின் ஊடாக, இசையினூடாக நிச்சயமாக உங்களுடைய உடல் மறைந்தாலும் இசையோடு நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்பதை அவருக்கு சமர்ப்பணமாகி கவிதையை படித்திருக்கிறார் ரஜினி அன்றன் அவர்கள். தேனிசை வேந்தன் என நிச்சயமாக அந்த வரிகளோடு நாமும் இணைந்தபடி இந்த வார்த்தைகளை சமர்ப்பணமாக்கி பணிகிறோம். மிக நிறைவான வாழ்த்துக்கள். சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து வியாழன் கவிதை நேரம். கவி இலக்கம் 2330. நேசமாகும் வசந்தம் மெல்ல பன்னீராய் மழை தூறலிடும்,
மெல்ல பன்னீராய் மழை தூறலிடும் மேகம் மீது வெண்மை சாமரம் வீசும். மேகம் மீது வெண்மை சாமரம் வீசும். வண்ணமாய் பூவினம் எங்கும் உயிர்க்கும் வாசனை வீசியே வரவேற்று மகளும். வண்ணமாய் பூவினம் எங்கும் உயிர்க்கும் வாசனை வீசியே வரவேற்று மகளும். மண்ணின் மீதோ மலர்வுகள் பலவாகும். மண்ணின் மீதோ மலர்வுகள் பலவாகும். மஞ்சளாய் மாய துகள் சொரிந்தே கிடக்கும். மஞ்சளாய் மாய துகள் சொரிந்தே கிடக்கும். ஒளியின் கதிர்கள் விரைந்தே நிரப்பும். ஒளியின் கதிர்கள் விரைந்தே நிரப்பும். ஓயாது தென்றலும் நடம் புரிந்து நிற்கும். ஓயாது தென்றலும் நடம் புரிந்து நிற்கும். உடலில் வெம்மை உணர்வை ஆட்டி வைக்க புலரும் பொழுதுகள் வசந்தத்தின் மடிதவளம். உடலில் வெம்மை உணர்வை ஆட்டி வைக்க புலரும் பொழுதுகள் வசந்தத்தின் மடி தவளம். நன்றி, வணக்கம். ஒரு வசந்த பொழுதை வரவேற்றபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் 2330வது பக்கத்தோடு சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். நேசமாகும் வசந்தம். வசந்தம் என்பது உதயமாகின்றது, அங்கு நேசத்தை பொழிந்தபடி வருகின்றது. மெல்ல பன்னீராய் மழை தூறலிடும் மேகம் மீது வெண்மை சாமரம் வீசும். இங்கு வெண்மை நிறைந்த அந்த மேகங்கள் முகில்கள் நிறைந்து வரும்போது அது சாமரம் வீசுவது போல இருக்கிறது. வண்ணமாய் பூவினம் அங்கும் உயிர்க்கும். பல வண்ணங்களில் இந்த பூவினங்கள் உயிர்த்து எழுகின்றன, வாசனை வீசுகின்றன, வரவேற்று மகிழ்கின்றன. மண்ணின் மீதோ மலர்கள் பலவாகும். பல்வேறுபட்ட மலர்களும் செடிகளும் கொடிகளுமாக நிச்சயமாகவே அவ்வளவு அழகாக மலர்ந்து எழுகின்றன. மஞ்சளாய் மாயத்துகள் சொரிந்தே கிடைக்கும். அங்கு மகரந்த துகள்கள் சொரிந்தே கிடைக்கும். ஒளியின் கதிர்கள் விரைந்தே நிரப்பும். ஓயாது தென்றலும் நடம்புரிந்து நிற்கும். எனவே தென்றல் வருடி நிற்கின்றது. உடலில் பொம்மை உணர்வை ஆட்டி வைக்க. ஆனாலும் பொம்மை என்பது உடலை ஆட்டி வைக்க புலரும் பொழுதுகள் வசந்தத்தின் மடிதவளும் என்று மிக அழகாக ஒரு வசந்த பொழுதின் வருகை எப்படி இயற்கை தன் எழிலை கொஞ்சுகின்றது. இங்கு வாசனையை தருகின்றன, தென்றல் வரவேற்கின்றது, மழை துளி மெல்ல நினைக்கிறது, முகிலோ மெல்ல வருடி நிற்கின்றது. இத்தனையாய் அழகான இந்த பொழுதை நம்மோடு நிறைத்தபடி வந்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். தன்னுடைய 2330வது பக்கத்தோடு மிக நிறைவான வாழ்த்துக்கள். வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்து. சித்திரா பருவம். அந்நியருக்கு வருடம் ஒரு முறை அழகாய் வந்திடும் விரதமாகும். அந்நியருக்கு வருடம் ஒரு முறை அழகாய் வந்திடும் விரதமாகும். ஆலயங்களில் சித்திரக்கஞ்சி அகமே நிறைந்து குளிர்ந்திடும். ஆலயங்களில் சித்திரக்கஞ்சி அகமே நிறைந்து குளிர்ந்திடும். அவனியில் அந்நியர் நாளில் பாவ புண்ணிய கணக்கினை பக்குவமாய் பாங்காய் பரிசீலித்து சித்திரகுப்தனுடன் வேண்டும் நாளாகும். அவனியில் அந்நியர் நாளில் பாவ புண்ணிய கணக்கினை பக்குவமாய் பாங்காய் பரிசீலித்து சித்திரகுப்தனிடம் வேண்டும் நாளாகும். சித்திரை மாதத்து முழுநிலவில் முத்திரை பதித்த தங்கமாய். சித்திரை மாதத்து முழுநிலவில் முத்திரை பதித்த தங்கமாய். நித்திரை மறந்த அன்னையருக்கு எத்தரை வாழ்ந்திடும் தர்ப்பணம் செய்து வணங்கிடும் நாளுமே. நித்திரை மறந்த அந்நியருக்கு எத்தரை வாழ்ந்திடும் தர்ப்பணம் செய்து வணங்கிடும் நாளுமே. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக சித்திரை முத்திரை நித்திரை என்றார். அங்கு எத்திரை என்பதை விட இத்தரை வாழ்ந்திடும். இங்கு வாழ்ந்துகின்ற நாம் தர்ப்பணம் செய்து மகிழ்கிறோம் என்று வரலாமோ என்று கேட்டபடி மிக அழகாக சித்ரா பௌர்ணமியை சித்ரா பருவம் என்பதை நம்மோடு இணைத்தபடி வந்திருக்கிறார் செல்வி நித்யானவர். எழுத்து மெல்ல மாறி பதியப்பட்டிருக்கிறது. சித்ரா பௌர்ணமியில் சித்ரா பருவத்தில் இங்கு அந்நியருக்கான நினைவின் பதிவை எப்படி மனதோடு பேசுகின்ற அந்த வாழ்க்கை முழுக்க நம்மை கருவிலிருந்து பாதுகாத்து வளர்த்த நீ நம்மோடு விட்டு பிரிந்தாலும் அந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் வணங்குகின்ற அந்த நிலையை நம்மோடு எடுத்தாண்டபடி நம்மோடு இணைத்திருக்கிறார். அங்கு சித்திரை மாதத்து முழு நிலவில் முத்திரை பதித்த தங்கமாக அவள் இருக்கிறாள். நித்திரை மறந்து நம்மை காத்தவளை இத்தரை வாழ்ந்திடும் நிலையில் தர்ப்பணம் செய்து வணங்கிடும் நாளுமே என்று பணித்திருக்கிறார்.
அந்நியருக்காக வருடம் வருடம் ஒரு முறை அழகாய் வந்துடும் விரதமாக அன்னைக்கென செய்கின்ற விரதமாக ஆலயங்களில் சித்திரை கஞ்சி அகமே நிறைந்திடும் குளிர்ந்திடும். அங்கு சித்திரை கஞ்சி கொடுக்கப்படும் போது அகம் நிறைய அந்நிய நினைத்தபடி வணங்கி எழுகின்ற பொழுதுகள் அவனியில் அந்நியர் நாளில் பாவ புண்ணிய கணக்கினை ஒருவேளை அந்நியருக்கு மாத்திரம் சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு எழுதுகிறானா அல்லது அனைவருக்குமாக எழுதப்படும் போது அந்த நாள் சித்திர பௌர்ணமியாக இருக்கிறதா என்ற கேள்வி என்னிடம். மெல்ல பாவ புண்ணிய கணக்குகளை இங்கேயே பரிசீலித்து செல்வோம். அதன் பின்னராக எம்மை யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சித்திரகுப்தன் மெல்ல நம்மை கவனித்துக் கொள்வான். எனவே அவனியில் அந்நியர் நாளில் பாவ புண்ணிய கணக்கினை பக்குவமாய் பாங்காய் பரிசீலித்து சித்திரகுப்தனிடம் வேண்டும் நாளாகும். நான் கேட்கிறேன், இப்ப நான் சரியென நினைத்து செய்வது உங்களுக்கே பிழையாக தெரியலாம். இந்த சித்திரகுப்தன் எதை பார்த்து எப்படி கணக்கிடுவார்? ஒருவேளை நான் கோபக்காரியாக இருந்தால் என் கோபத்தில் நியாயம் இருக்கும். ஆனால் சித்திரகுப்தனிடம் போகும்போது அவர் என்னை கோபக்காரியா பார்ப்பாளா, நியாயத்துக்கு கோபப்பட்டா என்று பார்ப்பாளா? மெல்ல கேள்விதான். பரிசு இங்கே கிடைச்ச பரிசு எல்லாம் போதும் வாணி, நீ அங்க போய்தான் திருப்பி அவர் பரிசு தரணும் இல்ல. இங்குதான் சொர்க்கமும் நரகமும் நாம் அனுபவிக்கிறோம். அங்கு எது கிடைத்தாலும் எல்லாமும் யாருக்கு தெரிய போதும். எனவே சித்திரை மாதத்து முழு நிலவில் முத்திரை வாழ்க்கை என்பதே கூட ஒவ்வொருவர் கண் பார்வையிலும் அவரவர் கணிப்பிலும். ஒருவேளை நான் உங்களை பார்த்து சொல்லுவேன் நீங்க செய்யற சரியில்லை என்பது, ஆனா நீங்க செய்யற அத்தனையும் உங்களுக்கு சரியாதான் இருக்கும். யார் யாரை கணக்கிடுவது, எப்படி கணக்கிடுவது, எதை இல்ல நாங்க இதுவரை நாளும் பிள்ளை என்று சொன்னதை ஒருவர் வந்து சொல்லுவார் இல்லை சரிதான். ஆனா எல்லாரும் தலையாட்டுவோம், சரிதான். அப்ப எது நியாயம், எது சரி, எது பிழைன்றது சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் அவரவர் வாழ்கின்ற கால. இப்ப இங்க ஷார்ட்ஸ போட்டுக்கொண்டு ஒரு பிள்ளை போனா எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. இதே தாயகத்துல போய் நிக்க நாங்க சொல்றோம் இது என்ன துடியை காட்டிக்கொண்டு இப்படி போடணும்னு தெரியுது. எந்த சூழல்ல எப்படி வாழ்றீங்களே, என்ன நடக்குது என்றதை பொறுத்துதான். எனவே மெல்ல சித்திரை மாதத்து முழு நிலவில் முத்திரை பதித்த தங்கமாக நித்திரை மறந்த அந்நியருக்கு இத்தரை வாழ்ந்திடும் தர்ப்பணம் செய்து வணங்குவோம் என்று சித்ரா பௌர்ணமியில் அந்நேருக்கான அந்த தினத்தில் வணங்க வேண்டிய அந்த நினைவுகளை நம்மோடு எடுத்து ஆண்டபடி வந்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். சிறப்பாக மிக மிக தன்னுடைய 760வது பக்கத்தோடு மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்து தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 798. தொழிலாளர். வியர்வையால் வாழ்க்கையை செய்யும் மனிதர் வெயிலையும் மழையையும் பொருட்டாக நினையார். அவரின்றி உலகம் நகராது இங்கு, அவரின்றி உயிர்கள் வளர்வதுதான் எங்கு. வியர்வை துளிகளால் பூமியை நினைத்தார், உயர்ந்து வானத்து எல்லைகளை கடந்தார். வாழ்க்கையின் விதைகளை நாள்தோறும் விதைத்தார், வாழ்நாள் சாதனையாளராக அவனியில் திகழ்ந்தார். கல்லும் முள்ளும் அவர் கதை எழுதும், மண்ணும் விண்ணும் அவர் உழைப்பறியும். பசியை மறந்து பணியை நேசிப்பார், மௌனத்தால் தன் வலியெல்லாம் மறைப்பார். வையகத்தில் இவரை வணங்கும் நாளென்று, வைகாசி ஒன்று உழைப்பாளிகளை போற்றவென்று. நகரங்களை உயர்த்திய கரங்களை போற்றுகின்றோம், நாடுகளை வளர்த்திட்ட உழைப்பாளிகளை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நமக்கும் அந்த வாழ்த்துக்களை ஏற்றபடி நாம் ஒவ்வொருவரும் உழைப்பாளிகள் தான். எனவே நமக்கான வரிகளாகவும் அதனை ஏற்றபடி தொழிலாளர் தினத்துக்காக கவிதையை சற்றே முன்பே இணைத்தபடி தன்னுடைய 798வது பக்கத்தோடு அனைத்து தொழில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தொழிலாளர்களாகவே எங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய தொழிலை கொடுத்தபடியே நாம் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறோம். எனவே வியர்வையால் வாழ்க்கையை செய்யும் மனிதர்கள் வெயிலையும் மழையையும் பொருட்டாக நினையார், அவரின்றி உலகம் நகராது இங்கு, அவரின்றி உயிர்கள் வளர்வதுதான் இங்கு. எனவே தொழிலாளர்களுடைய பக்கத்தில் அவர்களுடைய உழைப்பின்றி இந்த வாழ்க்கை அதை விடவும் நாம் மெல்ல சொல்லிக் கொண்டாலும் அத்தனை தூரம் தம்மை கஷ்டப்படுத்தி உழைப்பை கொடுத்து தான் இந்த குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்லது அந்த உடல் உழைப்பை முழுவதுமாக முடிந்ததோ முடியாதோ ஒருவேளை சில வேளை நாம் கூட மெல்ல அவர்கள் மதுபானத்தை அருந்தி இருந்தால் அல்லது வேறு பக்கமாக இருந்தால் மெல்ல பேசிக்கொள்வோம். ஆனால்
அவர்களுடைய உடல் உழைப்பு என்பதும் அந்த உடல் நோவு என்பதும் அவரவருக்கு மட்டுமே புரியக்கூடியது. அது வாழ்க்கையில் சிறு வயதில் அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்காதிருக்கலாம், அந்த சூழல் அவர்களுக்கு அதுக்கான நிலையை கொடுக்காதிருக்கலாம். இந்த நிலையில் தங்களுடைய வாழ்வை முழுவதையுமே தொழிலுக்காகவே கொடுத்து தொழிலாளர்களாகவே வாழ்ந்து மடிகின்ற அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் எதையுமே மதிக்காமல் நான் பல வேளைகள் நினைத்துக் கொள்வேன், தெருக்களில் எல்லாம் நல்ல வெயில் நேரம் நின்று பெரிய மெஷின் வைத்து வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சூழலில் ஒருவேளை இந்த வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகும்போது அங்கு யாராவது சினத்து சீறினால் எப்படி இருக்கும், எவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்கும். அதை எல்லாம் எதிர்கொள்கின்ற அந்த மனிதர்களுடைய பக்கம் நிச்சயமாவே கஷ்டமானதான். வியர்வை துளிகளால் பூமியை நினைத்தார், உயர்ந்து வானத்து எல்லைகளை கடந்தார். எனவே அவர்களுடைய வியர்வை துளிதான் இந்த பூமியை நினைத்தது. வாழ்க்கையின் விதைகளை நாள்தோறும் விதைத்தார். வாழ்நாள் சாதனையாளராக அவனியில் திகழ்ந்தார். ஆனா இத்தனை பேர் அதனை போற்றி நினைத்து பார்க்கிறோம் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு சின்ன 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 எங்களுடைய நகர்வுக்கும் எத்தனையோ தொழிலாளர்களுடைய இணைவு என்பது கை கொடுக்கிறது. ஆனால் விலை கொடுத்து வாங்கியதும் நாம் அவற்றையெல்லாம் மறந்து போகிறோம். அதன் பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை. கல்லும் முள்ளும் அவர் அதை எழுதும், மண்ணும் விண்ணும் அவர் உழைப்பறியும். எனவே அவர்கள் மிதித்து எழுகின்ற ஒவ்வொரு பக்கமும் அவர்களுடைய கதையை சுமந்துதான் வருகிறது. பசியை மறந்து பணியை நேசிப்பார், மௌனத்தால் தம் வெளியெல்லாம் மறைப்பார். எனவே அவர்களுக்கு பசி என்பது பணிக்கு முன்னால் எல்லாம் மறந்து போகிறது. எனவே அந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் பணியை மட்டுமே சமதானதாக்கி அந்த உழைப்பு வேண்டும் என்பதற்காக நிச்சயமாகவே அந்த 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 பொழுதுகளை கடக்கிறார்கள். எனவே அவர்களை வணங்குகின்ற இந்த நாளில் தொழிலாளர் தினத்தில் தன்னுடைய கவிதையை நம்மோடு இணைத்திருக்கிறார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். எப்படி இவர்களுடைய வாழ்க்கை என்பது வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாது எங்களுக்காகவே இழைக்கப்படுகிறதோ அல்லது நம்ம ஒவ்வொருவருடைய உழைப்பு என்பது இந்த வாழ்க்கையின் பக்கத்தில் நகர்ந்து செல்கிறது என்பதனை மிக அழகுற அந்த 2வது பக்கம் என்பது எனக்கு திறக்கப்படுவதில்லை வருகிறேன். திறந்து வந்து வாணி ஒரு சொட்லயே நிக்கிறது, திறக்குதில்லை. நெட் பிரச்சனை பாரு. மிக அழகாக அது இணைக்கப்பட்ட வரிகள் மிக அழகு. தொழிலாளர்கள் எப்படி தங்களை மறந்து இந்த உழைப்பை அவர்கள் நல்கும் போது எங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் என்பது எப்படி நகர்தலோடு செல்கின்றது என்பதனை நம்மோடு இணைத்திருக்கிற இதையே நான் நினைக்கிறேன். ஸ்டூடியோ பக்கத்தில் சென்று ஒரு முறை பார்க்கிறேன். முழுவதுமாக அங்கு பதியப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். மன்னிப்போடா. எனவே அவர்கள் தங்களுடைய பசியையும் பசியை மறந்து பணியை நேசித்து வருபவர்கள் வைகாத்தில் இவரை வணங்கும் நாள் என்று மே 1ஆம் தேதி வைகாசி திங்களில் முதல் திங்கள் அவருடைய வணங்கும் நாள் இது. இவர்கள் உழைப்பாளிகளை போற்றவென்று நகரங்களை உயர்த்திய கரங்களை நிச்சயமாகவே ஒவ்வொரு பாலங்கள், ஒவ்வொரு தெருக்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு உழைப்பாளிகளுடைய அவர்கள் அந்த 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 பணியிலேயே அவர்கள் இங்கெல்லாம் எத்தனை குகைகளை கிண்டும் போது எத்தனை பேர் உயிரை மாய்த்து இருக்கக்கூடும், எத்தனை பேருடைய உயிர்கள் அங்கு காவு வாங்கப்பட்டிருக்கும். இத்தனை எல்லாம் செய்து வைத்த ஒவ்வொரு தெய்வங்கள் நிச்சயமாக மனதால் நினைத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் வாழ்வுக்காக தங்களை தியாகம் செய்த தெய்வங்கள் தான். அல்லது ஒரு தங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக உழைப்பை கொடுத்து மாய்ந்து போனவர்கள், அல்லது உடனடியாக மாய்ந்து போகாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் உடல்கள் எல்லாம் நலிவுற்று போகும். எனவே அந்த சூழலில் அவர்கள் இந்த நாட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்து சென்றவர்கள் நாடுகளை வளர்த்திட்ட உழைப்பாளிகளை வாழ்த்துகின்றோம் என்று அவர் வரிகளோடு இணைந்தபடி நாமும் நிச்சயமாகவே உழைப்பை நல்குகின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் மனதால் வணங்கி அந்த சிறப்பான தொழிலாளர் தினத்துக்கான அந்த வரிகளை நாம் சிறப்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மிக்க மிக்க நன்றி. நீங்கள் வெயில்ல இந்த மெஷினோட நிக்கிறவர்கள் யோசிப்பீங்க, நான் எப்பொழுதுமே இந்த பின் எடுக்க வருகிறேன் தானே, அவர்கள் ஒரு கிழமையில வருவாள், செவ்வாய்க்கிழமையில. உண்மையில சில இப்ப அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல எங்களுக்கே சகிக்க முடியாது இந்த மனம். அவ்வளவு இல்ல, இனி நம்மவர்கள்ட்ட பின்ன கேட்க தேவையில்ல தானே, அந்த மீன் இந்த மீன் அப்படி இப்படி. உண்மையில எப்பொழுதும் மேல நின்று நான் அவர்களுக்கு கண்டாலும் தேங்க்யூ சொல்லப்படா நிப்பேன். அதுல சரியான கஷ்டம் என்ன அது, அது குளிர் நேரமும் சரி வெயில் நேரமும் சரி, தங்களது அந்த தொழில்களை வந்து அதுவும் பிடியாக போட்டுவிட்டால் அதில் பூச்சி புழுக்கள் இருந்து எல்லாம் இப்ப சாப்பாடு பின்னுக்குள்ள உண்மையில இப்ப இனி வெயில் காலங்கள்ல புழு மேலாலே போகும் சில சாப்பாடுகள். அப்படி
அப்ப அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் செய்கிற உண்மையிலே ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொரு தொழிலும் தான். அதிலும் இது வந்து எனக்கு ஏதோ ஒரு சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் மனதுக்கு அதுல இருந்து. இல்ல வாணி, எல்லாம் தான் நிச்சயமாக ம், நினைத்து ம். பார்த்தால் வைத்தியசாலையை நினைத்து கொண்டால் ம். உண்மையிலேயே மிக மிக கஷ்டம் வாணி. அதை கஷ்டம். பொறுத்து செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மனம் நல்ல மனம் இருந்தா மட்டும்தான் செய்யலாம். சகிப்புத்தன்மை வேணும். எல்லாத்தையும் நிச்சயமா நிச்சயமா செய்யத்தான் வேண்டும். ஆனால் நாளைக்கு உங்களோட நாட்டுல விடுமுறையா? நாட்டுல பல்வேறுபட்ட இடங்கள்ல வாணி அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு இல்ல நாளைக்கு தான். முதலாம் தேதி நாளைக்கு எங்கட நாளைக்கு. எங்கட செங்காலன்ல இல்ல, ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு பகுதியாக. எங்களையும் இல்லை. எங்களை மேடைக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்படியே சனி ஞாயிறு திங்கள் பேங்களுடைய வரும். அப்ப இங்க உழைப்பாளர் தினம் வந்து மாஞ்சு மாஞ்சு உழைங்கோன்றதுதான் அது. தரமாட்ட லீவு ஓணுங்க வேலை. சில பல்வேறு வேற வேற மாவட்டங்கள்ல இருக்கே தவிர எங்கட இடத்துல இல்லையா? இல்ல. ஓகே, நன்றி. இனிய கவி வணக்கத்துடன் அப்படி என்றால் அவருடன் மட்டும்தான் காணொளி அபிஷாடை இருக்கான்ற ஒரு தரம் பார்க்குறேன் காணொலியில. ஜெயானடேசன் அவர்கள் வந்துக்கிறாரோ? அவரும் காணொலியில இல்ல. அப்படி என்றா நானும் இல்ல, நான் தந்து விடுகிறேன். நான் காலையில பதிஞ்சு விட்டேன் காணொலியில. என்னோட பதிஞ்சிருக்கிறேன். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நன்றி. என்னோட இருக்குது. தேன் இசை தேன் இசையும் இசையும் ஒலிக்குமே இசையும் ஒலிக்குமே. நன்றி, வணக்கம். வணக்கம். சிவதேஷினி ராகவன். என்ன பிரச்சனைனா முதல் பார்க்கலாம். இனிய இப்ப இனிய போட்டு போட்டு பார்க்க வேண்டி இருக்குது. இனிய வணக்கத்துடன் இல்ல. வணக்கம். கவிதை இல்ல பழசா மாதிரி இது. சரி. வணக்கம். கவிதை இல்ல பழசா மாதிரி இது. சரி. ஒருக்கா இந்த ரெண்டு சத்தம். ஓகே, சொல்லுங்க. தியானடேசன் அவர்கள் பதிந்ததாக சொல்லி இருந்தார். அதனை ஒரு முறை செக் பண்ணிட்டு மற்றது நேவிஸ் பிலிப் அவர்களுடையதையும் ஒருக்கா பாருங்க. இல்ல, 2 பேரையும் காணொலியில இங்க இல்ல. தியானடேசன் அவர்களை அனுப்பி இருந்தீர்களா? ஆனா இல்ல, இதுல இந்த பக்கத்துல இல்ல. ஆனா ஏன் அவருடைய ஒரு முறை ஜெயநடேசன் உறுதி செய்து கொள்ளுங்க. என்னடா இது 3வது வாரமாக நீங்க பதிகிறது அங்க போக இல்லைன்னு சொல்றாங்களா? ஒரு முறை இருந்தது. இல்ல, போன முறை வந்தது. போன சரி. முறை வந்தது. இதுல காணும். உழைப்பின் மகத்துவம் மாறி பருவமழையில் மண் குளிர்ந்து உலரும் பணியில் வயல் தொழிலுக்கும் வாழும் உழைப்பின் வெகுமதியே உண்மை நீர்மை உழைப்பர் இருப்பதால் தான் வயிறு நினைது உலகம் உழைப்பு வீணாக போவதில்லை. செய்யும் தொழில் இதுவாய் உண்மை நீர்மை ஈற்றம் பெறுமே. உழைப்பின் மகத்துவம் உணர்வும் சாதனை கிடைத்து வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். 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 தியானடேசன். ஆக்கம் 2187. உழைப்பின் மகத்துவம் கேக்குதோ? நடக்குதோ கௌரி? ஆமா ஆமா. இல்ல இப்ப வேற இல்ல. அகன்றோருக்கு பெரும் நிதி உயர்வில்லை. உழைக்க மனமில்லாத நூலாகாது. உழைப்பர் இருப்பதால்தான் வயிறு நினைது உலகமும் உயருது. உழைப்பு போவதில்லை. செய்யும் தொழில் இதுவாயின் உண்மை நீர்மை ஈற்றம் பெறுமே. உழைப்பின் மகத்துவம் உணர்வும் சாதனை கிடைத்து வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே உங்களுடைய நீங்க ஒளிப்பதிவு செய்ததை இந்த மீண்டுமாக எங்களோட சந்திக்கிறீங்க. 2187 பக்கத்தோடு ஜெயானடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். உழைப்பின் மகத்துவத்தை பற்றிய பக்கமாக
கார்மேகங்கள் காற்றில் கலந்து காலநிலை மாறி பருவமழையில் மண் மெனைந்து உழவர் பணியில் வயல் தொழிலுக்கு ஓடுகையில் வளமும் வாழ்வும் உழைப்பின் வெகுமதியாக. எனவே எப்படி இந்த வாழ்வியல் சூழலில் கார்மேகம் காற்றில் கரைந்து மழை பொழிகிறது, காலநிலை மாறுகிறது, அந்த பருவமழையில் மண் நனைகிறது, உழவர் பணியில் இணைகிறார்கள், இதனால் வளம் வருகிறது, வயல் தொழிலுக்கு ஓடுகிறார்கள், வளமும் வாழ்வும் உழைப்பின் வெகுமதியாக கிடைக்கிறது. எப்படி இந்த இயற்கையோடு இணைந்தபடி வாழ்வியல் நகரும் போது அவர்களுடைய உழைப்பு என்பது எப்படி வளத்தை சேர்க்கிறது. சோம்பல் அகன்றோர்க்கு பெருநிதி. சோம்பலை விட்டு எழும்பும் போதுதான் நிச்சயமாகவே நம்மில் பலர் உழைக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்போம். ஆனால் எங்களுக்கு சோம்பல் என்பது அப்படியே ஒட்டி கொண்டிருக்கும். எனவே உழைப்பில்லையேல் உயர்வில்லை, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. உழைக்க மனமில்லாதவன் ஆனாலும் உழைக்க மனம் இருக்காது, ஆனாலும் நாம் வயிறு நிறைய உண்ண நினைப்போம். உழைப்பவர்கள் இருப்பதனால் தான் வயிறு நிறைவும் உலகமும் உயர்கிறது. உழைப்பு வீணாகி போவதில்லை என்று, உழைப்பு ஒருபோதும் வீணாகி போவதில்லை, ஆனால் உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்கிறதா சரியான முறையில் என்றால் அது கேள்விக்குறிதான். சரியான முறையில் அவர்களுக்கு அந்த உழைப்பை கொடுப்பவர், இடையில் உள்ள தரகர்கள் பலர் அந்த உழைப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் அல்லது அந்த நிறைவை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் உழைப்பை கொடுப்பவன் சரியான முறையில், இப்ப விவசாயம் செய்பவன் சரியான முறையில் அதை அறுவடை செய்து அந்த பயனுக்கு கொடுக்கும் போது அவனிடமிருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற பணம் என்பது குறைவாகவும், அதன் பின்னராக அந்த தரகர்களாக இருப்பவர்கள் பெரும் பணத்தை பெறுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மெல்ல கவலைக்குரியதாக இருக்கிறது. செய்யும் தொழில் எதுவாயினும் உண்மை நேர்மை ஏற்றமே பெறும். உழைப்பின் மகத்துவம் உணர்வோம், சாதனை படைத்து வளம் பெறுவோம். இதில் ஆத்மார்த்தமாக உழைப்பை மதிக்க வேண்டும் என்பதை கருப்பொருளாக்கி, அந்த உழைப்பு எப்படி மகத்துவமானது, எப்படி விவசாயிலிருந்து ஆரம்பமாகிறது, உணவிலிருந்து தொடர்கிறது, வளமும் வாழ்வும் எப்படி நலமாகின்றன, உழைப்பை கொடுக்கும் போதுதான் வெல்ல முடியும் என்பதனை மிக அழகாக நம்மோடு எடுத்தாண்டபடி வந்திருக்கிறார் தியானடேசன் அவர்கள் தன்னுடைய 2187வது பக்கத்தோடு. மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். கவிதை இதுல பதிஞ்சிருக்கிறோம், தரலாமா? உங்களை அதற்குத்தான் அழைக்கிறாரா? இதுல இருக்குது எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், கவிதைகள் படைப்பவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப். கவி இலக்கம் 600. நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. அன்று தொட்டு இன்று வரை ஆதிக்க மனிதர் அலைகின்றார் வெறி கொண்டவராய் எளிகுணத்தோடு. அன்று தொட்டு இன்று வரை ஆதிக்க மனிதர் அலைகின்றார் வெறி கொண்டோராய் எளிகுணத்தோடு. இன்று போர் போர் பாரெங்கும் போர், சிறு பொறியை ஊதி ஊதி பெருநெருப்பாய் எரியவிடும் அவலங்கள் பாரெங்கும். போர் போர் பாரெங்கும் போர், சிறு பொறியை ஊதி ஊதி பெருநெருப்பாய் எரியவிடும் அவலங்கள் பாரெங்கும். குண்டு வீழ்ச்சிகள், ஏவுகணை தாக்குதல்கள், தகரும் கட்டிடங்கள் எங்கும் ஓலங்கள். குண்டு வீழ்ச்சிகள், ஏவுகணை தாக்குதல்கள், தகரும் கட்டிடங்கள் எங்கும் அவலங்கள் ஓலங்கள். அளிக்கப்படும் நிலவளங்கள், வறண்டு போகும் பொருளாதாரம், மக்களின் அவல நிலை கண்டு கலங்குகின்றாள் பூமி தாயும். அளிக்கப்படும் வளங்கள், வறண்டு போகும் பொருளாதாரம், மக்களின் அவல நிலை கண்டு கலங்குகின்றாள் பூமி தாயும். நாளை போரும் பகையும் அகல வேண்டும், போதையும் மதுவும் ஒழிய வேண்டும், நெஞ்சோடு நெஞ்சை அன்பாள வேண்டும், நஞ்சான உலகை வென்றாக வேண்டும். போரும் பகையும் அகல வேண்டும், நாளை போரும் பகையும் அகல வேண்டும், போதையும் மதுவும் ஒழிய வேண்டும், நெஞ்சோடு நெஞ்சை அன்பாள வேண்டும், நஞ்சான உலகை வென்றாக வேண்டும், நஞ்சான உலகை வென்றாள வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. முதலில் அவருடைய 600வது கவிதை படைப்புக்கு மிக நிறைவான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வரிகளையும் அழகுற தொகுத்து வரும்போதுதான் 600 படைப்பை என்று தொட முடிஞ்சிருக்கிறது. எனவே மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள்.
அன்று தொட்டு இன்று வரை ஆதிக்க மனிதர்கள் அலைகின்றார்கள் வெறி கொண்டோராய் இழிவான குணத்தோடு. நிச்சயமாகவே அவர்களுடைய தலைமைத்துவம் என்பது இழிவான குணத்தோடு இருக்கும்போதுதான் அதிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொன்றும் சிறு சிறு பொறிகளாக தொடங்கும் போது போராக இங்கு இணைகிறது. எனவே போர் பாருங்கும் போர் சிறு பொறியை ஊதி ஊதி பெருநெருப்பாய் எரிய விடும் அவலங்கள் பாருங்கும். அவர்கள் ஊதி விடுகின்ற அந்த பொறிகள் பெருநெருப்பாகின்றன, குண்டுகள் வீசப்படுகின்றன, ஏவுகணை தாக்குதல்கள் நிகழ்கின்றன, கட்டடங்கள் தகர்கின்றன, உடல்கள் சிதறுகின்றன, எங்கும் ஓலத்தின் பிடியில் இருக்கிறது. இதனால் எல்லாம் நிச்சயமாக காலங்காலமாக போற்றி பாதுகாக்கப்பட்ட எத்தனையோ சொத்துக்களும் எத்தனையோ பக்கங்களும் அதை மனித உயிர்களின் பக்கங்களும், எத்தனை பரம்பரைகள், எத்தனை எத்தனை அவயங்களை இழந்தவர்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை உதாசீனங்கள், இத்தனையுமாக இந்த நிலைமைகள் கலங்கும் வண்ணமாக நிகழ்கின்றது. நாளை போரும் பகை மகள. எனவே இந்த சூழ்நிலை இன்று நிகழ்கின்றது. எனவே நாளையாவது இந்த போரும் பகை மகளவை அகன்று போதையும் அதுவும் ஒரு பக்கம் போரின் பக்கமாக, இன்னொரு பக்கம் அதிலிருந்து பிறழ்ந்து வந்த மக்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையானவர்களாக அது எப்படி இன்னொரு என்ன இழிசெயல்களை செய்வதற்கு சமீபத்தில் எல்லாம் நடந்த நிகழ்வுகள். ஒரு தாம் வாழ வேண்டும் என்பதற்காக களவெடுக்க இன்னொருவரை கொண்டு கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்வதும் அல்லது நினைத்தே பார்க்க முடியாத அவலங்கள், பெற்றவர்களை காயப்படுத்துகின்ற பக்கமும் அல்லது உயிரில்லாது செய்கின்ற பக்கங்களுமாக நடக்கின்றது. எனவே இங்கு நெஞ்சோடு நெஞ்சை அன்பாள வேண்டும், நஞ்சான உலகை வென்றாட. பல்வேறுபட்ட நஞ்சுகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த உலகம் என்பது மாற்றம் பெற வேண்டும் என்பதை தன் அவாவாக வெளிப்படுத்தியபடி அவருடைய வரிகளோடு நாமும் இணைந்தபடி 600வது தட பதிப்புக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்பு, மிக நிறைவான வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே அவருடைய முயற்சி என்பது போற்றுதற்குரியது. மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கௌரி, நன்றி, மிக்க நன்றி. எனக்கே பிரமிப்பாகத்தான் இருக்குது. கட்டிக்காரி. நன்றி. ஈஸ்வரன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கௌரி தங்கை அவர்களே, உங்கள் இருவரின் உழைப்பு உன்னதமானது, உயர்வானது, மதிக்கின்றேன். மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் ஈஸ்வரனாரின் அன்பு வணக்கம். உழைப்பு, உழைப்பாளிகள் எதுவானாலும் சரி, நாளை மே தினத்தை ஒட்டி அன்பித்ததை பற்றி என் வரிகள் அமைகின்றது. பிறர் உழைப்பில் வாழ்வது வாழ்வின் முற்பகுதி. வாழ்வில் பிறருக்காக உழைப்பது பிற்பகுதி. பிறர் உழைப்பில் வாழ்வது வாழ்வின் முற்பகுதி, வாழ்வில் பிறருக்காக உழைப்பது பிற்பகுதி. உழைப்பின் அளவே வாழ்வின் அழகு அளவுகோல். உழைப்பின் அளவே வாழ்வின் அழகு அளவுகோல். உழைப்பின் விளைவே வாழ்வு. உழைப்பே தரும் நல் வாழ்வு. உழைப்பின் உயர்வே வாழ்வின் உயர்வு. நான் உண்ணும் உணவில் உழவனின் உழைப்பு உண்டு. நான் அணியும் ஆடையிலும் பிறரின் உழைப்பு உண்டே. என் செய்வேன் இத்தனையும் புறந்தள்ளி மறந்து போற்றிடுவேன் என் அரச தொழில் உழைப்பு. உழைப்பே சிறப்பென நட்டிடுவேன் உரைக்க. இது என் அறியாமையா, ஆணவ வெறியா, ஆடம்பரமா? நாம் உண்ணும் உணவில் உழவனின் உழைப்பு உண்டு. நாம் அணியும் ஆடையில் பிறரின் உழைப்பு உண்டே. என் செய்வேன் இத்தனையும் புறந்தள்ளி மறந்து போற்றிடுவேன் என் அரச தொழில் உழைப்பு. உழைப்பே சிறப்பென உணர்த்திடுவேன் உரக்க. இது என் அறியாமையா, ஆணவ வெறியா,
ஆடம்பரமா? என் வழியில் வாழ்வில் எத்தனை ஆயிரம் தொழிலாளர் பங்காளராக சொந்தங்களாக என் வாழ்வில் என் வழியில் எத்தனை ஆயிரம் தொழிலாளர் பங்காளிகளாக பல்கலைக்கழக வேளைதனில் பாடுவர் பாட்டாளி தொழிலாளி உழைப்பிற்கு இடதுசாரியாக பல்கலையும் கற்று கலைந்தபின் சாடிடுவர் தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஏளனமாக வலதுசாரியாக தனவந்தனாக அரசியல்வாதியாக. அது அவர் உழைப்பு. அது அவர் உழைப்பு. நன்றி, வணக்கம். பல்கலைக்கழகம் கற்கும் போது எப்படி இருக்கிறார்கள் இடதுசாரிகளாக, பாட்டாளிகளாக, தொழிலாளர் உழைப்பை போற்றுகின்றவர்கள். பின்பு கற்று தேர்ந்தபின் அவர்கள் முதலாளிகளாக மாறிய பின் எப்படி அவர்கள் வலதுசாரிகளாக, எப்படி தனவந்தர்களாக மாறிய போது அவர்களுடைய பக்கம் இருக்கிறது என்பதை பெல்ல சுட்டிக்காட்டி, ஆம், உழைப்பை சொன்னாலும் உழைப்பாளிகளை சொன்னாலும் உழைப்பின் ஆளிகளே அவர்கள் தானே. எனவே உழைப்பாளிகளை உழைப்பை இணைத்தபடி, எனவே பிறர் உழைத்து வாழ்வதே முற்பகுதியாக, பிறரின் உழைப்பில் எங்களுடைய வாழ்வு என்பது முற்பகுதியாக இருக்கிறது. பிறகு பின்பு பிறருக்காக உழைப்பதே பிற்பகுதி வாழ்க்கையாக தங்களுடைய வாழ்க்கை அமைந்து போகிறது. உழைப்பின் அளவே வாழ்வின் அழகாக, அது அதன் விளைவே ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன பக்கம், உழைப்பை சுரண்டி எடுக்கின்ற, உழைப்பை கொடுப்பவன் உழைப்பாளி, அங்கு அவருடைய உழைப்பை பெறுபவன் அந்த முதலாளி. இங்கு உழைப்பின் அந்த அளவே வாழ்வின் அழகாக என்பது சரியானதாக அமையும். ஏனெனில் நிறைந்த உழைப்பை கொடுக்கிறான் இந்த உழைப்பாளி, ஆனால் அவனுக்கான சரியான ஊதியமும் சரியான மரியாதையும் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. விவசாயி என்பவன் அத்தனை தூரம் பாடுபட்டு தன்னுடைய உழைப்பை கொடுத்து அந்த விவசாயத்தை செய்து அறுவடை செய்து தரும்போது, நான் அதற்கு அங்கு வருகின்ற இடைத்தரகர்கள், அங்கு வருகின்ற பல்வேறுபட்ட பக்கத்து வியாபாரிகள் எப்படி அவனிடமிருந்து குறைந்த பக்கத்தில் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே அவனுடைய உழைப்பை கொடுப்பதற்கேற்ப அவனுக்கு சரியான பக்கம் கிடைக்கிறதா? உழைப்பின் விளைவே வாழ்வு என்றால் அந்த விளைவு சரியாக கிடைக்கிறதா என்பது பெருங்கேள்வியாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. சுரண்டல்கள் மத்தியில் அவன் காயப்படுத்தப்படுகின்றான், அவனுக்கான சரியான பக்கம் கிடைக்காது போகிறது. இதே வேளையில் தந்திரமாக உழைக்க தெரிந்தவர்கள் அந்த உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதுதான் உலகில் யதார்த்தமாக அமைகிறது. இதில் நாமும் இணைந்து கொள்ளலாம். எனவே இங்க என்னுடைய பக்கத்தில் நான் உண்ணும் உணவில் உழவனுடைய பக்கம் இருக்கிறது, ஆடையிலும் கூட. எனவே எனக்கு எது அத்தியாவசியமோ அதன் பக்கத்தில் எல்லாம் உழைப்பு. ஆனால் நான் இத்தனையும் புறந்தள்ளி விடுகிறேன். நான் மறந்து போய் என்னுடைய அரச உழைப்பை போற்றுபவனாக இருக்கிறேன். உழைப்பாளிகள் தினம் என்று வரும்போது நான் மெல்ல மாற்றம் கண்டுகொள்கிறேன். இது என்னுடைய ஆணவ வரியா, ஆடம்பரமா, அறியாமையா, இதன் பக்கமாக என்னுடைய இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. என் வழியில் வாழ்வில் எத்தனை பேர் தொழிலாளர்களாக, பங்காளர்களாக, சொந்தங்களாக என்னுடைய வாழ்வின் நகர்தலுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு சின்ன பக்கங்களிலும் எத்தனை பேருடைய உழைப்பு என்பது என்னுடைய வாழ்வின் நகர்தலுக்கு கை கொடுக்கிறது. அதே வழியில் பல்கலைக்கழக வேளையில் பாட்டாளிகளாக, தொழிலாளர் உழைப்பை போற்றுபவர்களாக, இடதுசாரிகளாக இருப்பவர்கள் பின்பு கற்று தேர்ந்த பின்னராக எப்படி சாடுபவர்களாக, வலதுசாரிகளாக, தனவந்தர்களாக, முதலாளிகளாக மாறுகின்ற சூழலும் மெல்ல இந்த உழைப்பின் ஆளிகள் தினத்தில், உழைப்பாளர் தினத்தில் மெல்ல பேசப்பட்டது. மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக நிறைவாக அதை எடுத்தாண்ட உங்களுக்கு ஈஸ்வரன் உங்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூட. மெல்ல மனதோடு பேசியவர்களாக நான் பார்க்கிறேன். மிக நிறைவு.
நாம் பல வேளைகளில் மறந்து போய் விடுகிறோம். அந்த உழைப்பின் ஆளிகளை மறந்து போய் விடுகிறோம். எங்களுடைய உழைப்பின் பக்கத்தில் எத்தனை பேருடைய இணைவு என்பது, எத்தனை பேர் எத்தனை சிரமங்களை தாங்கி அதையெல்லாம் கொடுப்பதன் பலனை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை சில வேளையில் அது அவர்கள் அவ்வளவு தூரம் உழைப்பை கொடுத்து வருவது என்பது மிக இலகுவாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை மறந்து விடுகிறோம் என்பதை மெல்ல சுட்டிக்காட்டி உங்களுடைய நிறைவான வரிகளுக்கு மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி 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 மணியக்கா நன்றி. நன்றி. வாணி, இப்போது எந்த வரியை தந்து விடைபெறுகிறேன் வாணி. வாணி வாணி, இப்ப என்னுடைய வரிகளை தரலாமா? சத்தத்தை காணையில நீங்கள் சரி, நான் தர்றேன். நகுலா சிவநாதன் அவர்களே, நீங்கள் கேட்டுக்கணும். வாழ்வு என்பது எதுவரை? பூமி தொட்ட கணம் தொட்டு புழுதியில் விரைந்த பொழுதெல்லாம் முடிவிரை எழுதும் தொடர் தாங்கி முயலாய் ஓட்டம் வாழ்வெழுதி. பூமி தொட்ட கணம் தொட்டு புழுதியில் விரைந்த பொழுதெல்லாம் முடிவரை எழுதும் தொடர் தாங்கி முயலாய் ஓட்டம் வாழ்வெழுதி. சரியது பிழையது யார் அறிவார்? சூழலை சார்ந்தே விதிமுறைகள் சூத்திர பொறிமுறை வரைவோர்கள் பந்தியில் முந்தி படம் வரைவார். சரியது பிழையது யார் அறிவார்? சூழலை சார்ந்தே விதிமுறைகள் சூத்திர பொறிமுறை வரைவோர்கள் பந்தியில் முந்தி படம் வரைவார். நாளை என்பது நமதென்றால் எண்ணிய யாவும் நிறைத்திடலாம். நிலைத்திடும் கணத்தை நிலைப்பிடவே முடியா மாந்தர்கள் வாழ்வின் நிலை. நாளை என்பது நமதென்றால் எண்ணிய யாவும் நிறைத்திடலாம். நிலைத்திடும் கணத்தை நிலைப்பிடவே முடியா மாந்தர்கள் வாழ்வின் நிலை. இச்சை கணமே உனதென்றால் சட்டென முடிந்தவை செயல்கொள்வாய். வாழ்வை தொலைத்து வெனப்பெழுதும் கனவு பயணம் நீளமில்லை. இச்சை கணமே உனதென்றால் சட்டென முடிந்தவை செயல்கொள்வாய். வாழ்வை தொலைத்து வெனப்பெழுதும் கனவு பயணம் நீளமில்லை. புரிந்தால் தெரிந்தவை தெரிவிலிட்டு தேறிய பொழுதினை பயனெழுது. புரிந்தால் தெரிந்தவை தெரிவில் இட்டு தேறிய பொழுதினை பயனெழுது. பூமி தொட்ட கணம் தொட்டு புழுதியில் விரைந்த பொழுதெல்லாம் முடிவிரை எழுதும் தொடர் தாங்கி முயலாய் ஓட்டம் வாழ்வெழுதி. எனவே நிச்சயமாகவே நித்தமுமாக ஓடுகிறோம். எதுவரை என்பது நம்ம யாருக்கும் தெரியாது, எந்த கணம் என்பதும் தெரியாது. ஆனாலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே இன்றை பொழுதுதான் நம்மதான். எனக்கு இப்ப எல்லாம் பலமுறை நினைத்து பார்ப்பேன், அது எப்போ எப்படி முடியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கணத்தை நாம் எங்களுக்கான நேரமாக நாம் வெறும் தியாகிகளாக வாழ்ந்து முடிந்து விடக்கூடாது. எங்களுடைய அம்மா அப்பாவையெல்லாம் நாம் தியாகிகளாக பார்த்த காலம் எல்லாம் போதும் நிச்சயமாகவே. எனவே நாம் வாழுகின்ற கணத்தை நமக்கும் பயனுள்ளதாக்கி ஒருவேளை நாம் மனதுக்குள் செத்து கொண்டே வாழ்வை நகர்த்தி செல்வதும் என்பது தேவையற்றது. மற்றது பந்தியில முந்தி உண்மையிலேயே இப்ப நீங்க சொல்வதுதான் சரியோ நான் சொல்வதுதான் சரியோ வாழ்வின் விதிமுறை என்பதல்ல. எனக்கு இந்த சூழலில் நான் எப்படி வாழ்கிறேனோ அது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் அதை நடந்து கொண்டேனால் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். எனவே நமக்கான விதிகளை நாமே எழுதி நம்மளுடைய வாழ்க்கை என்பதை ஒருவேளை நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அது உங்களுக்கு அபத்தமாக தெரியலாம், அல்லது நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த கணம் நீங்களே சொல்வீங்க, ஓ அவர் செய்தா சரி போலத்தான் இருக்கு. ஆனால் அந்த பாதிப்பை அதை நீங்க சொன்னதுக்காக விட்டு போட்டு அந்த பாதிப்பை சுமக்க வேண்டியவள் நானாக இருப்பேன். எனவே வாழ்வின் ஒவ்வொரு கணங்களும் எங்களுக்கான வாழ்க்கையை நாமே திட்டமிட்டு வாழ்க்கையை வாழ்வது என்பது சிறப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. எனவே இன்றைய பொழுதை இச்சை கணத்தை உமதானதாக்கி இந்த சந்தர்ப்பம் நமக்காக தந்த பாமுக தளத்துக்கு நிறைவான நதிகளோடு வாணி உங்களுக்கு நிறைவான வாழ்த்துக்களோடு செவிமடுத்து காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் அன்பான நதிகளோடு நகுலா சிவநாதன் உங்களையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். இன்றும் அழகான ஒரு விடியலை எங்களோட கவிதையாக படித்திருந்தீர்கள். அதற்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான கவிதையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களோட கவிதையில இருந்து நான் யோசிச்சேன். அடுத்த வாரம் தரப்பு வாணியம் கேட்கிறேன். கனவு பயணம் என்று எடுத்தாரு என்ன
எங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஆஹ் கனவு பயணம் தான். கனவுகளை சுமந்தபடிதான் நாம் பயணம் செய்கிறோம். ஆமா நிச்சயமா. ஆ, என்று யோசிச்சேன். ஆமா ஆ, இனி சேர்ந்து அந்த தலைப்பு எடுக்கிறேன். சரி ஆ, நன்றி நன்றி கௌரி, மிக மிக்க சிறப்பாக நன்றி. நன்றி, வணக்கம். சொன்னீங்க. நல்லது, வாழ்த்துக்கள். வாணி, நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஆம், பகுதி நன்றி. ஒன்று நிறைவுக்கு வருகின்றது. இரா விஜயகுரி அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.